கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் ஒரு மிக முக்கிய விஷயம் குறித்து விவாதிக்க இருக்கிறோம். குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 3 மாதங்களாக மாறுபட்ட அறிவிப்புகள், அதே போன்று அரசின் புதிய அறிவிப்புகளால் ஒரு மிகப்பெரிய பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு முன்னுதாரணமாக தற்பொழுது தமிழகத்தின் புதிய முதல்வராக சசிகலா அவர்கள் தற்போது தேர்ந்தெடுக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டு நாளை அவர் பதவியேற்பார் என தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இது பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய திறமை குறித்தும், அதே போன்று இன்னும் ஒரு வாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் வர இருக்கக்கூடிய அந்த ஜெயலலிதா மற்றும் சசிகலா அந்த சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகள் நிறைந்திருக்கிறது. எனவே இன்றைய நிகழ்ச்சியில் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலை என்ன, தற்பொழுது அடுத்த கட்டமாக தமிழகத்தில் எது போன்ற ஒரு அரசியல் மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது, இந்த உச்சநீதிமன்றத்தில் வரக்கூடிய இந்த சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு தமிழகத்தில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து நம்ம தெளிவான இந்த நிகழ்ச்சியில் பேசலாம். இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் நம்முடன் கலந்து கொண்டு பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு பாலாஜி நம்முடன் இணைந்திருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். அதே போன்று பத்திரிகையாளர் நக்கீரன் திரு பிரகாஷ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்காரு. சார் வணக்கம். சார் அதே போன்று சமூக ஆர்வலர் திரு பொன் ஏழுமலை அவர்கள் நம்முடன் இணைந்திருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். எனவே இன்றைய நிகழ்ச்சியில் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை என்ன, தற்பொழுது தமிழகத்திற்கு அந்த புதிய முதல்வர் அவசியம்தானா, அடுத்த கட்டமாக தமிழகத்தின் அரசியல் போக்கு எவ்வாறாக இருக்கும் என்பது குறித்து நம்முடைய நிகழ்ச்சி நம்ம விரிவாக விவாதிக்கலாம். தொடர்ந்து நான் முதல் கேள்வியை திரு பொன் ஏழுமலை சட்டம் முன்வைக்கிறேன். சார், இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையில் ஏற்கனவே முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு பன்னீர்செல்வத்திடம் இந்த ஆட்சி ஒப்படைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அனைத்து எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தா 4.5 ஆண்டு காலம் அவருக்கு இன்னும் பதவிகள் இருக்கும் பொழுது தற்பொழுது திடீரென சசிகலா முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இதுல திடீரென அப்படின்னு சொல்றத கூட என்னால ஏத்துக்க முடியாது. எப்பவுமே எல்லா இதுல பிரதமர் இறந்து போனா அகில இந்திய மட்டத்திலையும் இடைக்கால பிரதமர் தான் வருவாங்க. அது மாதிரி ஜெயலலிதா இருந்த போது இடைக்கால முதல்வராக பன்னீர் வந்தார். அவர் 2 முறை அவர் ஏற்கனவே இருந்திருக்காரு. அது ஒரு இடைக்கால அந்த மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குல்ஜாரிலால் நந்தா அது மாதிரி 2-3 தடவை இடைக்கால பிரதமராக இருந்திருக்கிறார். அதனால அடுத்தது சாவகாசமாக அந்த துயர நிகழ்ச்சிகளுக்கு பிறகு அதுதான் புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் இறந்து போயிருக்கும்போது எல்லாம் போட்டு பேசிட்டு இருக்க முடியாது. அதனால அது முடிஞ்ச உடனே இப்போதைக்கு இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் அந்த கட்சியில் யார் முதிர்ச்சி அடைந்தவர்கள், ஆளுமை உள்ளவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது நடந்திருக்குத ஒழிய இது திடீரென என்பது சொல்வதும் தவறு. இது முறையற்றது என்பதும் சொல்லுவது முறையானது தான் நடந்திருக்குது. அந்த ஹேரார்கி ஏடிஎம்கேவுடைய ஹேரார்கின்னு பார்க்கும்பொழுது அனுபவம், ஆளுமை, அந்த ஆட்சி நடத்தி சென்ற விதம், இவை எல்லாவற்றிலும் ஜெயலலிதாவோடு உடனிருந்து நடத்தியவர் சசிகலா. அதனால் அவர் இப்போ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நடவடிக்கைகள் நடப்பது என்பது திடீரென்றும் இல்லை, முறையற்றதும் இல்லை. இது சரியானதுதான். நிச்சயமா இதுல பல்வேறு கேள்விகள் இருக்கு. நான் தொடர்ந்து முதல் கட்ட பதில பிரகாஷ் சாட்டை எதிர்பார்க்கிறேன். சரி, தற்பொழுது தமிழக முதல்வராக சசிகலா அறிவிக்கப்பட்டு அவங்க முதலமைச்சரா பொறுப்பேற்க போறாங்க. பொன்னேழுமலை சார் சொன்ன மாதிரி இது சட்ட ரீதியா இது ஏற்புடையதான் என்றாலும் இப்பொழுது சசிகலா முதல்வர் அதற்கான அவசியம் நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஏற்கனவே அதிமுகலே மூத்த தலைவர்கள் பல தலைவர்கள் இருக்காங்க. இருந்தாலும் பொதுமக்களின் கருத்து, ஒரு பத்திரிகையாளரா ஒரு பொதுமக்களின் கருத்து இந்த விவகாரத்தில் எப்படி இருக்கு? அது ஒரே ஒரு பதில் நான் சொல்ல முடியும். நேத்து நக்கீரனோட இணையதளத்துல சசிகலா முதலமைச்சராவது சரியா அப்படின்னு ஒரு கருத்து கேட்டோம். 1 மணி நேரத்துல 1 லட்சம் பேர் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல வெறும் 6000 பேர் மட்டும்தான் சசிகலா முதலமைச்சரானது சரின்னு சொன்னாங்க. மற்றபடி அனைவரும் அதற்கு எதிர்ப்பு கருத்து தான் அதை தெரிவிச்சாங்க. 1. 2வது விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா இது 1 மணி நேர தகவல் தான். இன்னும் அடுத்த கட்டமா 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரத்துல அது வைரலாகி பரவிட்டே இருந்தது. எதிர்ப்பு கருத்துக்கள் தான் அதிகமா இருந்தது. இது சசிகலாவுக்கே தெரியும். அவங்க ஓ பன்னீர்செல்வத்தை
பதவியிலிருந்து எடுத்துட்டு அவங்க முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுற கூட்டத்துல பேசும்போது பொதுச் செயலாளர் தான், கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முதல்வராக பதவி ஏற்கணும்னு முதல்ல சொன்னவரே எனக்கு பண்ணியிருந்தான். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் நிறைய ப்ரப்போஸ் பண்ணாரு. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த விஷயத்துக்காக என்னிடம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி பேசினாங்க. நான் எல்லாத்தையுமே தவிர்த்துக்கிட்டு வந்தேன். கடைசியில் இவங்கெல்லாம் சொன்ன நெருக்கடிக்கு நான் வந்து சம்மதிச்சேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ முதல்வர் பதவி வழக்கமான ஒரு அரசியல், இது வழக்கமான அரசியல் இல்லை அப்படின்னு நான் நினைக்கல. அப்போ இந்த முதல்வர் பதவியை ஓபி வந்து எப்படி முதல்வர் பதவியை ஏற்றுக்கிட்டாரு, ஜெயலலிதா இறந்த நிலையில இன்னைக்கு டாக்டர் சொல்ற மாதிரி ஃபார்மெண்டேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த 11 மணி டைம்ல நேரா போய் பதவி ஏற்றுக்கிட்டாரு. அப்போ அதுக்கு முந்தின நாளும் எம்எல்ஏக்கள் கூட்டம் கூடப்பட்டிருக்கு. ஜெயலலிதா 4ஆம் தேதி அப்போலோ மருத்துவமனையில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தப்பட்டது. அப்பவுமே எல்லாம் சைன் வாங்கிட்டாங்க. 2 தடவை சைன் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் 2 சைன் வச்சுட்டு இப்போ 3ஆவது தடவையும் ஒரு சைன் வாங்குறாங்க. இதெல்லாமே வந்து எதை காட்டுதுன்னா, சசிகலாவுக்கு முதல்வரா வருவதற்கான ஒரு தயக்கம் என்பது இருந்தது. தமிழ்நாடு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் சசிகலா போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் வந்து சசிகலாவுடைய உருவத்தை மட்டும் கிழிப்பாங்க. இப்போ கூட ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு அமைச்சர் தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரு கிளை செயலாளரை, அவன் வந்து சென்னைக்காரன் கிடையாது, தேனி மாவட்டத்துக்காரன், அவன் வந்து கிழிக்கிறான். அவன் வந்து வேற யாரும் கிடையாது, ஜெயலலிதாவை உயிரென நேசிச்சவன். அவன் வந்து சசிகலாவோட உருவப்படத்தை கிழிக்கிறான். அப்போ மகளிர் அணி இவங்க சசிகலா வந்து ஜெயலலிதா மாதிரி கொண்டை போட்டுக்கிட்டாங்க, ஜெயலலிதா மாதிரி பொட்டு வச்சுக்கிட்டாங்க, ஜெயலலிதா மாதிரி சாக்ஸ் போட்ட செருப்பு போட்டாங்க, காலர் வச்ச ஷர்ட் போட்டாங்க, எல்லாத்தையும் போட்டாங்க. ஆனா கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணி வந்து முழுக்க 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 இவங்களை ஏத்துக்கவே இல்லை. அதே மாதிரி நாங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்தினோம். பொதுச் செயலாளராக சசிகலா வந்தோடனே தமிழ்நாடு முழுக்க கருத்து கணிப்பு நடத்தினோம். அதுல அவங்க சொன்னது வந்து ஜெயலலிதாவோட சாவுல மர்மம் இருக்குது, அந்த மர்மத்தை வெளிப்படுத்தாம சசிகலா வந்து நாங்க ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு அதிமுக தொண்டை 85% பேர் வந்து அதுக்கான கருத்துக்களை தெரிவிச்சாங்க. ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது. அந்த இஷ்யூஸ்க்கு நடுவுல அந்த இஷ்யூஸ் எல்லாம் சப்டல் பண்ற மாதிரி இந்த பதவிக்கு வருவதற்கான தயக்கம் இந்த அம்மாவுக்கே இருந்தது. நடராஜன் மட்டும்தான் பதவிக்கு வரணும் 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 வரணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவர் கரெக்டா பதவி ஏற்கிற அன்னைக்கு போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இதுக்குள்ள வர்றாரு. இதுக்கு நடுவுல தீபான்னு ஒரு ஃபேக்டர், நிறைய ஃபேக்டர் இருக்கு. முதல் கட்ட கருத்தா நான் பதிவு பண்ண விரும்புறது என்பது வந்து இது நிர்பந்தம், இது அரசியல் சதுரங்கம், இது காய் நகர்த்தல். இதுக்கு உரிமை இருக்குதானா? சசிகலாவுக்கு சட்ட ரீதியான உரிமை இருக்குது. சோனியா காந்தி கூட சட்ட ரீதியான உரிமை இருந்தது. அவங்க காங்கிரஸ் கட்சியில வந்து சட்ட ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக தான் இருந்தாங்க. பட் அந்நியர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது அவங்க வந்து அதை விட்டு விலகி நின்னாங்க. கொண்டுடுவாங்க, இல்லை உயிருக்கு ஆபத்து, பல்வேறு விஷயங்கள் இருந்தது. அதே மாதிரி அதிமுகவுக்கு தலைமை ஏற்பது யார் அப்படின்ற கேள்வி வந்து இன்னைக்கு வரைக்கும் தொக்கி நிற்கிற ஒரு விஷயமா அதிமுக தொண்டர்கள் கிட்டே இருக்கு. 1.5 கோடி அதிமுக தொண்டர்கள் சொல்றாங்க, 1.5 கோடி பேர்கிட்டயே இருக்கு. அதுல எந்த நிதர்சனமான உண்மையும் வெளிப்பாடும் வரல. இதுல ஒரு தீபா ஃபேக்டர்னு ஒரு ஃபேக்டர் இப்ப நடுவுல ஓடிக்கிட்டு இருக்கு. இது நீங்க சொன்ன மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை இருக்கா இல்லையான்ற கேள்வியும் இருக்கு. இப்படி பல கொஸ்டின்களுக்கு நடுவுல இந்த அம்மா பதவி ஏற்றிருக்கிறார் அப்படின்றதுக்கு தாண்டி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, இதெல்லாமே நிறைய விஷயம். சரி, இப்போ இதெல்லாமே தாண்டி நீங்க நிறைய விஷயங்களை வந்து முன் வச்சிருந்தீங்க. சட்ட ரீதியா வந்து பல்வேறு கருத்துக்கள் பார்க்க அவங்களுக்கு நிறைய தயக்கங்கள் இருந்ததா சொல்றீங்க. இதை தாண்டி இப்பொழுது அவங்க இந்த முதல்வர் பதவிக்கான வருவதற்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? குறிப்பா பொதுமக்களுக்கு சசிகலா மீதான இருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு உணர்வுக்கு என்னமா அது காரணம்? சசிகலா மீதான ஜெயலலிதா மீதான எதிர்ப்பு உணர்வு, சசிகலா மீதான எதிர்ப்பு உணர்வுக்கு காரணம்னா அவரை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பம். அந்த எதிர்ப்பு உணர்வுக்கு காரணம் ஜெயலலிதா தான். ஜெயலலிதா தான் 2011 சசிகலா குடும்பத்தை தள்ளி வச்சது ஜெயலலிதா தான். இந்த குடும்பம்லாம் எனக்கு எதிராக சதி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் பலரை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்ததும் ஜெயலலிதா தான். நடராஜனை மிக மோசமா விமர்சிச்சதும், வாழ்நாள் முழுக்க மனைவி சசிகலா வந்து போயஸ் கார்டன்ல வசிப்பதும், கணவர் வந்து வனவாசத்தில் வசிப்பதும்,
அப்படின்ற மாதிரி ஒரு நிலவரம் இருக்கு. இன்னைக்கு நடராஜன் சொல்றாரு, நான் முடிய பிடித்து இழுத்து கொண்டு வந்தால் அவள் வந்து விடுவாள் சசிகலா என்று சொல்லக்கூடிய நடராஜனுக்கு அப்ப வாயே கிடையாது, வாய்ஸும் கிடையாது. அந்த அளவுக்கான ஒரு நிலைமையில தான் நடராஜன் வாழ்ந்துகிட்டு இருந்தார். இந்த எதிர்ப்புணர்வு வந்து சசிகலா எதிர்ப்புணர்வை தூண்டி விட்டது ஜெயலலிதா. அதனாலதான் ஜெயலலிதாவை கேட்க மாட்டான் தொண்டை, சசிகலாவை கேட்கிறான் தொண்டை. சோ அந்த அந்த எதிர்ப்புணர்வு விஷயங்கள் இவங்க அந்த ஜெயலலிதாவுக்கு இந்த எதிர்ப்பு அதிமுக காரணனுக்கு மட்டுமா இல்ல ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கு? சசிகலா எதிர்ப்புணர்வு என்பது வந்து முதல்ல அதிமுக காரனுக்கு, அவங்க கட்சிக்காரங்களுக்கு. சசிகலா ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர். சசிகலாவும் ஜெயலலிதாவும் சேர்ந்தா எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்தாங்க, சசிகலாவும் ஜெயலலிதாவும் சேர்ந்தா கவுன்சிலர்களை தேர்ந்தெடுத்தாங்க, சசிகலாவும் ஜெயலலிதாவும் சேர்ந்தா இத்தனை வருஷம் எல்லாமே பண்ணாங்க போனாங்க வந்தாங்கன்ற கதை இருக்கு இல்லைங்களா. இது 2011 அப்புறம் அது மாறுது, அந்த சீன் வந்து மாறுது. சசிகலா இல்ல, வெளியே போவா, அவனுக்கு எனக்கு எதிராக சதி பண்ணிட்டான்னு ஜெயலலிதா சாதாரணமா சொல்ல. கேபி முனுசாமி போன்ற ஆட்களை, கேபி முனுசாமி, PH பாண்டியன் போன்ற ஆட்களை பொதுக்குழுவுல பேச வச்சா ஜெயலலிதா. அம்மா புடிச்சு வச்சாதான் பிள்ளையாரு, எட்டி உதைச்சா சாணின்னு சொல்லி கேபி முனுசாமி பேசினாரு. PH பாண்டியன் நாங்க எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம், இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சசிகலா வகைராக்களுக்கு எதிராக பேசின பொதுக்குழு வந்து இதே மாநகரம் பகுதியில நடந்தது. அப்போ இந்த எதிர்ப்புணர்வின் கதாநாயகி யாரு? இந்த கட்சிக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா என்று அழைக்கப்பட்ட ஜெயலலிதா தான். அந்த எதிர்ப்புணர்வு கட்சிக்காரங்களுக்கு ஊட்டப்பட்டது, கட்சிக்காரங்க மூலமா அதிமுக வாக்காளர்களுக்கு சென்றது, அதிமுக வாக்காளர்கள் மூலமா பொதுமக்களுக்கு விதைக்கப்பட்டது. இது இல்லாம 91, 96 காலகட்டத்துல இதழியல்ல நான் இருந்திருக்கேன். நாங்க எழுதுனது முழுக்க மன்னார்குடி மாஃபியா அப்படின்ற ஒரு கேரக்டரை எதிர்த்து தான் நாங்க எழுதினோம், முழுக்க எழுதினோம். இது வந்து உள்ள இறங்கி இருக்கு. அதோட வேர்டிக்ட் வந்து 96 சட்டமன்ற தேர்தல்ல முழுக்க முழுக்க ஜெயலலிதாவுக்கு எதிராகவே 96 சட்டமன்ற தேர்தல் விளைந்தது. அப்போ 2011, 96 இந்த 20 வருட காலகட்டங்கள்ல 2 தடவை 3 தடவை இந்த குடும்பத்துக்கு எதிராக ஜெயலலிதா பேசிய பேச்சுக்கள் தான் வந்து இந்த எதிர்ப்புணர்வை உருவாக்கி இருக்கு. அந்த எதிர்ப்புணர்வை மினிமைஸ் பண்றதுக்கான வாய்ப்பையும் ஜெயலலிதா தரல. எம்ஜிஆர் வந்து முழுக்க ஐடென்டிஃபை பண்ணாரு, ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னாரு. கடைசியில ஜெயலலிதாவை வேணான்னு அவர் சொன்னாரு. ஆனா வேணான்னு அவர் சொல்வதை தாண்டி உங்க கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்றது வந்து மேலோங்கி மேலோங்கி வளர்ந்து 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 நின்னுது. பீரங்கி வண்டியில உங்களை எட்டி உதைச்ச தீபன் உட்பட ஆட்கள் கூட அந்த எதிர்ப்புணர்வை அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஜெயலலிதான்ற இமேஜ் என்பது அங்க இருந்ததுனால தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் சசிகலா பின்னாடி இருக்காங்க. அன்னைக்கு 37 எம்எல்ஏக்கள் ஜெயலலிதா பின்னாடி நின்னாங்க, 93 எம்எல்ஏக்கள் ஜானகி பின்னாடி நின்னாங்க. இப்போ அதே மாதிரி ஜானகி மாதிரி தான் சசிகலா நாளைக்கு பதவி ஏற்கலாம். ஜானகியும் முதலமைச்சரானாங்க, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரானாங்க. அதுக்கு அடுத்தது ஜெயிச்சது ஜெயலலிதா தான். அப்போ அதிமுகவுடைய தொண்டர்கள், அதிமுகவுடைய வாக்காளர்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் இந்த ட்ரெண்ட் மாறி. இன்னைக்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு அரசு சூழலும் ஒரே மாதிரி சூழல் நம்ம எடுத்துக்க முடியுமா? அப்ப இருந்தக்கூடிய அந்த அரசியல் சூழலும் இப்ப இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழலும் ஒரே மாதிரி இல்ல, ஒரே மாதிரி கிடையாது. ஏன்னா அப்போ வந்து சூடுபட்டவங்க அவங்க அன்னைக்கு நடந்ததுனால அதிமுக வந்து சூடுபட்ட ஒரு கட்சி. ஜாவும் ஜேவும் பிரிஞ்சு நின்னப்போ அதிமுக ஜெயிக்காம திமுக 1989 அது வரைக்கும் எம்ஜிஆரால தோற்கடிக்கப்பட்ட கட்சி வந்து 1989 ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தாங்க. இப்ப இருக்கிற காலகட்டம் வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. இப்ப இருக்கிற அந்த சூடுபட்டதுனாலதான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, எம்எல்ஏக்கள் இன்டாக்டா இருக்காங்க, எம்பிக்கள் இன்டாக்டா இருக்காங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் இன்டாக்டா இருக்காங்க. அவங்களோட பயமே என்னன்னா அதிமுக 2 பட்டதுன்னா அதிமுக மீண்டும் எழுந்து வர்றதுக்கு ஒரு 20 வருஷம் தேவைப்படும் அப்படின்ற பயத்தினாலதான் அந்த கட்சியை காப்பாத்துறதுக்காக எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். ஆனா இதெல்லாமே கண்ணாடி நீர்க்குமிழ் மாதிரி எந்த நிமிஷம் வேணா எது வேணா மாறக்கூடிய அரசியல் சூழலும் புயலும் வானிலையும் தான் தமிழக வானிலையில் நிலவிக்கிட்டு. சரி, தொடர்ந்து பாலாஜி சார்ட்ட ஒரு முதல் கருத்தை கேட்கிறேன். சரி, இப்ப இந்த இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையில ஒரு வழக்கறிஞரா ஏற்கனவே வந்து முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு வழக்குகள் நம்ம பார்த்திருந்தோம். இப்போ வந்து முதலமைச்சரா பொறுப்பேற்கக்கூடிய சசிகலா மீது இருக்கக்கூடிய அந்த வழக்குகள் இதெல்லாம் பாக்குறீங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு வழக்குகள் நிலுவையில இருக்கும் பொழுது அவர் முதலமைச்சரா பதவி ஏற்கிறது வந்து
சட்ட ரீதியா இது எப்படி நீங்க பாக்குறீங்க? குறிப்பா எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தா முதலமைச்சரா பதவி ஏற்கலாம். அதை தாண்டி வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு உச்சநீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்த முதல்வர் பதவி ஏற்பதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தொடர்ந்து வந்து இது நீடிக்கும் நீங்க கருதுறீங்களா? இல்ல இதுல வந்து இந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு யாரை வேணாலும் முதல்வரை செலக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு, சட்டப்படி உரிமை இருக்கு. அதை வந்து யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா தார்மீக அடிப்படையில் இது சரியா? இவங்களை வந்து திருமதி சசிகலாவை வந்து முன்னேற்றுறது தோழர் ஒரு நண்பர் சொன்ன மாதிரி ஆளுமையும் அனுபவமும் அடிப்படையில் இப்ப தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. என்ன ஆளுமை, எந்த வகையில் ஆளுமை, எந்த வகையில் அனுபவம்னு பார்த்தோம்னா இதுல குற்ற பின்னணி தான் ஜாஸ்தியா தெரியுது. ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் அரசியல் பிரதிநிதிகள், மக்களால் தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் வந்து குற்ற பின்னணி இல்லாதவங்களா இருக்கணும், ஆட்சியில் இருக்கிறவங்க ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ரொம்ப வலியுறுத்தி வருது. இப்படி இருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பல திருத்தங்கள் கொண்டு வந்து இந்த மாதிரி தண்டிக்கப்பட்டால் அவங்க மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்க முடியாது அப்படின்னு வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. பட் அந்த அடிப்படையில் வந்து இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலை நம்ம பார்த்தோம்னா இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்ப நாளைக்கு பதவியேற்க போறவங்க 1991 இருந்தே ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தப்பட்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களோடவே இணைக்கப்பட்டு எல்லா ஊழல் வழக்குகளையும் அவங்க இரண்டாவது நபராகவே சேர்க்கப்பட்டு வந்துகிட்டே வர்றாங்க. 10க்கும் மேற்பட்ட ஊழல் வழக்குகள். அதுல வந்து இப்ப குறிப்பா சொத்து குவிப்பு வழக்கு 1996 போடப்பட்ட வழக்கு பெங்களூர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு 16 வருடங்களுக்கு அப்புறம் அவங்கள வந்து தண்டிச்சிருக்கிறாங்க. இல்ல இப்ப விடுதலை செய்யப்பட்டு மறுபடியும் மேல்முறையீடு செய்யப்பட்டு இப்ப உச்சநீதிமன்றத்துல வந்து இருக்கு. இப்போ அதான் இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இப்போ மீண்டும் அவர்கள் முதல்வரா பதவி ஏற்கும் பொழுது இந்த ஆட்சி வந்து ஒரு நிலையான ஆட்சியா இருக்குமா? இல்ல அது வந்து உச்சநீதிமன்ற உத்தரவுடைய நிலைப்பாட்டை பொறுத்தது. உச்ச நீதிமன்ற உத்தரவு வந்து 2 வகையில வரலாம். ஒண்ணு, அதுல சம்பந்தப்பட்ட எல்லா குற்றவாளிகளும் நிரபராதிகள் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2, இல்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டது கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னா எல்லா குற்றவாளிகள் இவங்க ஒரு இறந்தவங்க போக மீதி பேர் 3 பேர் இருக்காங்க. அதுல 2வது நபர் சசிகலா வர்றாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு 4 வருஷம் வந்து சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதமும் போடப்பட்டிருக்கு. அது போக அந்த ஊழல் சொத்துக்களை பூரா கோர்ட் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் இருக்கு. ஸோ அந்த இந்த 2வது வகையில வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்தால் இவங்க முதல்வரா நீடிக்க முடியாது. நிச்சயமா. நான் தொடர்ந்து வந்து பொன்னியல்மலை சட்டை வந்து கேட்கிறேன் சார். நீங்க முதல் கட்ட கருத்துலேயே வந்து பல்வேறு விஷயங்களை வந்து முன் வச்சிருங்க. திடீர்னு எடுக்கப்பட்ட முடிவில் சட்ட ரீதியா வந்து இதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்தவுடன் வந்து அனைத்து எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் வந்து பன்னீர்செல்வம் வந்து முதலமைச்சரா வந்து ஆக்கப்பட்டாரு. ஏற்கனவே வந்து 2 முறை வந்து முதலமைச்சரா வந்து ஆக்கப்பட்டிருக்காரு. எனவே வந்து இது வந்து ஏற்கனவே முதலமைச்சரா இருந்தவர் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலே வந்து ஒரு முதலமைச்சரா வந்து ஜெயலலிதாவே ஆக்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில வந்து முதல்வர் இப்போ சசிகலாவை மீண்டும் இப்போ வந்து ஓ பன்னீர்செல்வம் ஆட்சி குறித்து யாரும் வந்து எந்த ஒரு குறையும் சொல்லல. சொல்றீங்க? இல்ல அந்த கட்சி ரீதியா மாணவர் போராட்டத்தில் கூட அவர் மாணவர்கள் போய் சந்திக்கவே இல்லை. அவரு இல்ல சார், கட்சி ரீதியா அவர் வந்து பிஜேபியுடைய மோடியுடைய கைப்பாவையா இருக்கிறான்னு குற்றச்சாட்டு இருக்கு. அப்புறம் எப்படி அவர் வந்து குறை இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல அப்படி மோடியின் கைப்பாவையா இருக்கிறதா யார் குற்றச்சாட்டு? அதிமுக காரங்களே குற்றச்சாட்டுறாங்களா? இல்ல நானே குற்றச்சாட்டுறேன், மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. இல்லன்னா கடைசி நாள்ல அந்த வன்முறை வர வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ அப்படின்னா அதிமுகக்குள்ள வந்து உட்கட்சி பூசல் இருக்கிறதா? பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் அதிமுகவை உடைத்து அவர்கள் கபலீகரம் பண்ண பாக்குறாங்க. இல்ல அத வந்து ஓபிஎஸ் இருந்தா அழகா நடக்கும், சசிகலா வந்தா நடக்காது. அதனாலதான் வந்து பிஜேபி மோடியும் விரும்பல, இங்க திமுகவும் அதை விரும்பல. பலவீனமான ஒரு முதலமைச்சர் இருந்தாருன்னு சொல்லிட்டு சொன்னா அவர் ஈஸியா எதிர்கொள்றதுக்கு முடியும், அந்த கட்சியை வந்து தேர்தல் எதிர்கொள்ள முடியும், நேரடியா மற்ற விஷயங்களையும் எதிர்கொள்ள முடியும்னு பாக்குறாங்க. ஒன்னே இதுக்கு ப்ரூஃப், இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. பேசும்போது நான் பேசவே இல்லை. இது வந்து கட்சிக்காரங்களா இருந்தா இந்த மாதிரி பேசினா கூட ஏத்துக்கலாம்.
இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு நடுநிலையில் இருக்கிறவங்க இல்ல, நீங்க பேசும்பொழுது கருத்துக்களை சொல்லுங்க, குறுக்கள் பேசுறதுன்ற நாகரிகம் இல்ல. இல்ல கருத்துக்களை சொல்லுங்க. அதனால இப்ப வந்து அந்த கட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க தான் முடிவு பண்ணணும். இதுல வந்து சட்ட ரீதியா அவங்களுக்கு உரிமை இருக்கு, தார்மீக ரீதியா இல்லைன்னு. தார்மீக ரீதியாவா நடக்குது? தார்மீக ரீதியா தானே நீ பிரதமர் மோடிக்கே தார்மீக ரீதியா பிரதமரா இருக்கிறது யோகியதை இல்ல. இந்த இந்தியாவுடைய வரலாற்றிலேயே ஒரு காவல்துறையை வைத்து படுகொலை நடந்த ஒரு மாநிலம் குஜராத் மாநிலம். அந்த மாநிலத்தின் முதல்வர் இன்றைக்கு வந்து பிரதமராக இருக்காரு. அவருடைய கேபினெட்ல இந்த அமைச்சர்கள் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்து உள்ள இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல் இருக்கும் பொழுது தார்மீக பத்தி பேசுறதுன்றதுக்கு வந்து இடமே கிடையாது. இல்ல சார், இப்ப தார்மீகன்றதெல்லாம் விட்டுலாம். இப்ப வந்து பிரகாஷ் சொன்ன மாதிரி வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா வந்து முதல்வராக வரும்போது அதுக்கு பல்வேறு காரணங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. குறிப்பா வந்து இல்ல கட்சியில வந்து பொதுச் செயலாளராக இருந்தாங்க, கட்சி பணி ஆற்றிருக்காங்க, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து கூறப்பட்டது. பின்னர் வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து கூறப்பட்டது. ஆனால் திடீரென இப்போது சசிகலாவுக்கு அந்த அளவுக்கு வந்து பொதுமக்களிடையே வந்து எதிர்ப்புணர்வு வந்து கிளம்பி இருப்பது வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக நம்ம பார்த்துட்டு வரோம். நிச்சயமாக அப்படி இருக்கும் பொழுது வந்து இப்போ ஓபிஎஸ் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது ஓபிஎஸ் ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் புதிய முதல்வராக சசிகலாவை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? ஏற்கனவே அங்க மூத்த தலைவர்கள் பல்வேறு தலைவர்கள் இருக்கும் பொழுது சசிகலா அங்கு வருவதற்கான காரணம் என்ன? சரி, அதான் நான் ஏற்கனவே என்னுடைய முதல் பகுதியிலேயே சொன்னேன். நான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இறந்த போது ஜெயலலிதாவுக்கு என்ன தகுதி இருந்ததோ அதை விட பல மடங்கு தகுதி இன்னைக்கு சசிகலாவுக்கு இருக்கு. எதன் அடிப்படையில்? அதுதான் சொல்ல வரேன் நான். அன்னைக்கு கொள்கை பரப்பு செயலாளர் இவரை வச்சாங்கள ஒழிய இவர் அந்த அவர் கடைசி நேரத்துல வந்து இவங்க கட்சிக்காரங்க யாரும் இவரை பார்த்து பேசக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டாரு எம்ஜிஆர். இவரை ஒதுக்கிதான் வச்சிருந்தாங்க. இவர் வந்து இந்த பீரங்கி வண்டியில வந்து ஏறிக்கிட்டது எல்லாம் அது வந்து அது பின்னணி ஒரு சதி பின்னணியுடைய அடிப்படை தான். அது அந்த இடத்த விட்டுறக்கூடாது, அந்த சீன் கிரியேட் பண்ணணும், மக்கள் மத்தியில் முக்கியத்துவம் வரணும் அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் நடந்த அரசியல் நிகழ்வுகள் வேற. ஆனால் நீங்கள் எம்ஜிஆர் இறந்த போது அந்த கேபினெட் அமைச்சர்கள் இருந்த அந்த மூத்த அமைச்சர்கள், படித்தவர்கள், அனுபவம் உடையவர்கள், கட்சிக்காக பாடுபட்டவர்கள் அப்படிங்கிற அவங்களுடைய ஆளுமையும் அவங்களுடைய திறமையும் பார்க்கும்போது ஜெயலலிதாவுக்கும் அவங்களுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான இடைவெளி இருந்தது. ஆனா இன்னைக்கு அதை சொல்ல முடியாது சசிகலாவுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் வேற யாருக்குமே. ஏன்னு கேட்டா சசிகலா 30 வருஷங்களுக்கு மேல கூடவே இருந்து பல முக்கிய முடிவுகளை எடுத்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா முதல்வராக இருந்ததுக்கு 60 விழுக்காடு காரணம் சசிகலான்னு சொல்லுவேன் நான். அவர்கள் அந்த ஆளுமையோடு அவருடைய குடும்பமும் சரி இன்னைக்கு வந்து தென் மாநிலத்தில் வந்து அதை ஃபீல்டில் போயிட்டு அதை நிலைப்படுத்தினது அந்த குடும்பமா அவங்க தான். இவங்க மாஃபியா அப்படின்னு சொல்றது வந்து அரசியல சரியாக புரியாதவர்களும் உள்நோக்க உடையவர்களும் வேற எதிர்கட்சியோட உறவு வச்சுட்டு உள்நோக்க உடையவர்களும் தான் அதை மாஃபியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஊழல் என்பது எல்லா மட்டத்திலையும் நிறைஞ்சிருக்குது. இன்னைக்கு டிஎம்கேவில் ஊழல் இல்லையா? டிஎம்கேவில் இருக்கிற ஊழல்ல 10 பங்கு தான் நான் வந்து ஏடிஎம்கேவில் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி இந்தியா பூரா ஊழல் இருக்குது. அதுக்காக நான் ஊழல் ஆதரிக்கல. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா எம்ஜிஆர் வந்து இறந்த போது ஜெயலலிதா விட 10 மடங்கு தகுதி உள்ளவர்கள் வந்து அந்த கட்சியில் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க வந்தாங்க. அது அரசியல் சூழல், அதை பத்தி பேசணும்னா 1 மணி நேரம் பேசலாம். ஆனால் இன்றைக்கு வந்து ஜெயலலிதா இருந்த சூழல்ல சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் உள்ள இடைவெளி சசிகலா மேலதான் நிக்கிறாங்க. அதனால நான் சொன்ன மாதிரி நடராஜன் நிச்சயமா அவருடைய வழிகாட்டுதல் இருக்கும் எல்லா இடத்துலயும். அந்த அடிப்படையில ஓபிஎஸ் இருப்பதை விட சசிகலா வருவது அந்த கட்சிக்கும் நல்லது, நாட்டுக்கு நல்லது. அதான் சரி. இப்போ எந்த ஒரு இடத்துலயுமே நீங்க வந்து சசிகலா வந்து ஏற்கனவே ஜெயலலிதா ஆண்ட போதே வந்து அவங்க அதை வந்து நிர்வாக ரீதியா பல்வேறு முடிவுகளை எடுத்ததா சொல்லியிருந்தீங்க. அதற்கான ஆதாரங்கள் வந்து எங்கேயாவது ஜெயலலிதாவாலாவது குறிப்பிடப்பட்டிருக்கா? ஏன்னா வந்து ஜெயலலிதா பன்னீர்செல்வத்தையே வந்து அவங்க சிறையில் இருக்கும்போது வந்து முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க. ஏதாவது ஒரு வகையிலாவது வந்து சசிகலாவின் பெயரை வந்து ஜெயலலிதா குறிப்பிட்டு பேசியது உண்டா? தோழி 30 ஆண்டு கால நட்பு என்பதை தாண்டி அரசியல் ரீதியாக ஒரு கட்சியின் ஒரு பொறுப்பு, அதை நீங்க ஏற்கனவே நம்ம எம்ஜிஆர் பத்தி பேசும்போது வந்து ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளராக இருந்திருக்காங்க. கடைசியில வந்து என்ன முடிவு எடுக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்களை சந்திச்சிருக்காங்க, பொதுமக்களிடம் வந்து பேசியிருக்காங்க, இந்த கட்சியை வந்து உயர்த்துவதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஆனா தற்போது சசிகலா விவகாரத்தை பொறுத்தவரையில் வந்து இந்த இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை வந்து அதிமுகவில் வந்து சசிகலா எது போன்ற பணியாற்றிருக்காங்க? பொதுமக்கள் பணின்னு அவங்க என்ன இது வரைக்கும் செஞ்சிருக்காங்க? பொதுமக்களுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து சசிகலா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஜெயலலிதாவுடைய நிர்வாகத்துல அவங்க தலையிட்டாங்க அப்படின்றதே வந்து நம்ம ஏத்துக்கலாமா? அதை முதல்ல நிச்சயமா ஏன் ஏத்துக்கூடாது? எப்படி சார் ஒரு முதல்வரா இருக்கும்போது எல்லா ஆதாரத்துல அவர் தோழியா இருக்கவங்க அவங்கதான் வந்து இந்த நிர்வாகத்தை எல்லாமே வழி நடத்திட்டு போனாங்கன்னு சொன்னா எதன் ஆதாரத்துல நம்ம அப்படி ஏற்க முடியும்? அது அதிமுக யாராவது அந்த மாதிரி சொல்ல முடியுமா? இல்ல தாராளமா. இது ஏன் இந்த எதிர்கட்சிகளும் இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்குது?
குற்றச்சாட்டு தான் சார் இருக்கு. ஆமா, அது குற்றச்சாட்டுன்றது வந்து நடந்ததுன்றதுக்கான அத்தாட்சி. அதுக்கப்புறம் சரியா தப்பான்றது அதுக்கப்புறம் அது ஆர்குமெண்ட். முதல்ல நடந்திருக்கு இல்ல, அந்த அம்மா கிட்ட இருந்து ஐஏஎஸ் ஆபீசர் எத்தனை பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ற அளவு நடந்திருக்குல்ல. நீ அப்படி பார்க்க போனோம்னா, நான் வெளிப்படையா அது சொல்லல, இந்த முன்னாள் இருந்த மந்திரி சபையில 2 மனைவிகள் ஒரு கலெக்டர் யாரை போடுறதுன்னு சொல்லிட்டு போட்டி போட்டதுனால வட சென்னை கலெக்டர் போஸ்டிங்கே வந்து 1 வாரம் தள்ளி நின்னுது. ஆனா அதெல்லாம் யாரும் பேசல. இப்ப வந்து நிர்வாகத்தை தாண்டி அந்த குடும்பம் தான் வந்து எந்த ஆட்சி வந்தாலும், திமுக ஆட்சி வந்த போதும் அந்த குடும்பத்தினுடைய உள்ளீடு இது குறுக்கீடு இருந்தது, இவங்க இருக்கும் போது இருந்தது. அதான் நிதர்சன நிலைமை. அது சரின்னு நான் சொல்ல வரல, மறுபடியும் சொல்றேன். அது டிஎம்கே ஆட்சியில் இருந்தது, ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்குது, என்னைக்கு இருக்கும். அதுதான் இப்ப நிலைமை. இன்னைக்கு மத்திய லெவல்ல வந்து சோனியா காந்தி பிரகாரம் பப்பட்டு பிரதமர் தான் மன்மோகன் சிங் இருந்தாருன்றது எல்லாருமே பேசியிருக்காங்களா? அதுக்கு ஆதாரம் கேட்பீங்களா? அதுதான் சார். அதே மாதிரி தான் இங்கேயும். இல்ல சார், அதனால இங்க வந்து நான் முதல்ல குறிப்பா சொல்ல விரும்புறது என்னன்னா, எம்ஜிஆர் இறந்த போது ஜெயலலிதா முதல்வர் ஆவதற்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு தகுதி இருந்ததோ அதை விட 10 மடங்கு தகுதி இன்றைக்கு சசிகலாவுக்கு இருக்குதுன்றது தான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து மன்மோகன் சிங் சோனியா காந்தி விவகாரத்தை பொறுத்தவரையில வந்து சோனியா காந்தி இருந்தாங்க, அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேர்ல வந்து மன்மோகன் சிங் வந்து ஆனதா சொன்னீங்க. இங்கேயும் வந்து இங்க ஜெயலலிதா சிறைக்கு போகும்போது ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்களோட இது கீழே வந்து சிறைக்கு போகும்போது இல்ல சார், ஜெயலலிதா ஆட்சி இருந்த போது கூட ஓபிஎஸ் வந்து அந்த கட்சியினரும் சரி பொதுமக்களும் சரி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்க. இப்போ சசிகலா விவகாரத்தை பொறுத்த வரையில தான் வந்து இவ்வளவு கேள்விகளும் வந்து எழுப்பப்பட்டு வருது. இப்போ மீடியா நான் பதில் சொல்றேன். நான் முடிச்சுடுறேன். மீடியா மக்கள் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க வந்து சொல்றது உண்மையாவும் இருக்கலாம், உண்மை இல்லாம இருக்கலாம். அது வேற விஷயம். போக போக தான் அது தெரியும். இப்ப அமெரிக்க தேர்தலில் கூட தான் வந்து இந்த மீடியா பூரா வந்து ஹில்லரி கிளின்டன் தான் வரும்னு சொன்னாங்க. கட்சியில் ட்ரம்ப் தான் வந்து நின்னாரு. இவங்க வந்து இந்த மீடியா வந்து நேர்மையான மீடியாவே இல்லை. இவங்களே ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றது தான் இந்த மீடியாவோட வேலையை. இன்டெகிரிட்டி இன் தமிழ்நாடு ஆர் இன் இந்தியா. இல்ல சார், இவங்க வரணும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் யாரும் முடிவு எடுக்கல. அதற்கான அவசியம் இப்போ இவங்க இருக்கிற இப்போ அவங்க புதுசா வந்து சசிகலா முதல்வரா பொதுமக்களுடைய கருத்து என்ன அப்படின்னு முதல்ல அது மாதிரி சொல்றதே வந்து பெரிய மோசடின்னு சொல்லுவேன் நான். பொதுமக்களோட கருத்து என்னன்னா, நீ ரெஃபரண்டை வச்சு எடுத்துட்டியா? நீ சொல்றது எப்படி நம்ப முடியும்? நேத்து கருத்து கணிப்பே நடத்திருக்காங்க சார். சமூக வலைதளத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பே நடத்திருக்காங்க சார். கருத்து சாம்பிளிங்னு சொல்லுவாங்க, கருத்து கணிப்புல சாம்பிளிங் சொல்லுவாங்க. அதுல வந்து 4-5 வெரைட்டி சாம்பிளிங் எடுக்கணும். எடுத்திருக்காங்களா? இவங்க வந்து சமூக வலைதளத்துல நான் 10 வலைதளத்தில் இருக்கிறேன். முட்டாள்தனமான பேச்சுக்கள் பேசப்படுகின்ற இளைஞர்களால, முட்டாள்தனமான பேச்சுக்கள் அரசியல புரிஞ்சுக்காம இவங்களுடைய வாக்கு, இவங்களுக்கு ஒரு வாக்கு இருக்கு, இவங்களை வாக்கு போடுறாங்க. இவங்க போட்டுதான் நிச்சயமா மோடி வந்தாரு, இவங்க பெருசா கிளிப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆகல. ஆனால் பாமர மக்கள் ஒழுங்கா சிந்திக்கிறாங்க. நீங்க ஒன்னா பாருங்க, நான் நீங்க சொல்றேன் வந்து இன்னும் ஒரு இந்த 3-4 ஆண்டு ஆச்சுன்னு சொல்லிட்டு சொன்னா ஜெயலலிதாவோட சசிகலா பெட்டர் சிஎம்னு சொல்லதான் போறாங்க இந்த மக்கள். இல்ல, இளைஞர்கள் எழுச்சியை வந்து இவர் வந்து தவறுதலா கணிச்சிருக்கிறாரு. நீங்க நான் பேசுறப்ப நீங்க பேசுனீங்கன்னா அது நாகரிகம் கிடையாது. தப்பா சொல்றீங்க. கருத்து சொன்னா பேச மாட்டேன். இல்ல, இப்படி அவரு வந்து உரத்த குரல்ல பேசினா எல்லாம் உண்மையாயிராது. நீங்க எல்லாரும், அதாவது நம்ம வீட்டுல திருடாத அப்படின்னு சொன்னோம்னா பக்கத்து வீட்டுல திருடுறாங்க, அடுத்த வீட்டுல திருடுறாங்க, அதெல்லாம் வந்து அதனால வந்து நம்ம திருடுறது தப்பு இல்ல அப்படின்னு நியாயப்படுத்த முடியாது. இல்ல, அப்படி சொல்லவே இல்லையா இன்னைக்கு இருங்க, நீங்க சொன்னதோட சாராம்சமே அதுதான். சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நம்ம இதுல இப்ப இருக்கிற தமிழக அரசியல் நிலவரத்தை பத்தி பேசுனா, இல்ல அங்க குஜராத், டெல்லி இத பூரா வந்து கம்பேர் பண்றாரு ஒழிய இது வந்து ஒரு முழு தகுதி இருக்குன்னு சொல்றாரு. எந்த வகையில தகுதி இல்லைன்னு நான் கருதுறேன் அப்படின்னா, அப்படி சொல்லுங்க. குற்ற பின்னணி அது ஒண்ணு, இன்னொன்னு நிர்வாக திறமை. இது 2. குற்ற பின்னணி பத்தி எல்லாருக்கும் தெரியும். இதுலயும் ஒரு உட்கருத்து என்னன்னா, இந்த 30 வருஷமும் அவங்க ஜெயலலிதா கூட இவங்க இருந்தாங்க, அவங்களோட எல்லா செயலுக்கும் இவங்க தான் மூல காரணம் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. அப்படி நான் சொன்னா இந்த மாதிரி அவங்களோட இணைந்து செயல்பட்டார்கள். ஆமா, அதான் இணைந்து செயல்பட்டார்கள்.
உங்க கருத்து கேக்குறேன் சார். நிச்சயமா A1 குற்றவாளியா இருந்தவங்களே முதலமைச்சரை ஏத்துக்கிறீங்க, அப்புறம் இவங்களை மட்டும் ஏன் கண்டிக்கிறீங்க? அப்ப அங்க பார்ஷியாலிட்டி வரலையா? உங்க கருத்துக்களை நான் கேட்கிறேன். ஒரு நிமிஷம். அந்த 30 வருஷமா கூட இருந்திருக்கிறாங்க. 91ல இருந்து நடந்த குற்றங்களுக்கு, ஜெயலலிதா மேல் குற்றச்சாட்டப்பட்ட எல்லா குற்றங்களையும் கூட இவங்க இருக்கிறாங்க. சோ அந்த குற்றங்களுக்கு கூட இருந்து இவங்க உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி உறுதுணையா இருந்தவங்க முதலமைச்சர் ஆனா மறுபடியும் எப்படி நிலவரம் மாறும்? இவங்க எத்தனை 1000 கோடி சொத்துக்கள் வாங்கி வச்சாங்கன்னு பல குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. இப்ப அது ஒரு வகை. இது மட்டுமே கிடையாது. அமலாக்க பிரிவுல இப்ப 4 வழக்குகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. 96ல போடப்பட்ட வழக்கு. அதுல போன வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை நீங்க ட்ரையலை சந்திக்கணும் அப்படின்னு சசிகலா போட்ட வழக்குல உத்தரவிட்டு இருக்கு. அதுல பிரேமா பேசி இருக்கு, நீங்க ட்ரையலை ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த வழக்குல ஏற்கனவே 11 மாசம் அவங்க ஜெயில இருந்தவங்க. இந்த அமலாக்க பிரிவு வழக்குல 11 மாசம். அதுல என்ன அப்படின்னா, ஜெயா டிவில வெளிநாட்டுல இருந்து வந்த பணம் முறைகேடா வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள். இது பல குற்றச்சாட்டுல ஒண்ணு. இந்த குற்றச்சாட்டுலயுமே ஜெயலலிதா ஒரு பேருக்கு முன்னிலைப்படுத்தாங்களோ ஒழிய ஃபீல்டுல செயல்பட்ட அந்த வழக்குகள்ல செயல்பட்டது யாரு அப்படின்னு அந்த வழக்குகள் அந்த சார்ஜ் ஷீட்ல எல்லாம் பார்த்தா இவங்கள தான் குற்றம் சாட்டுறாங்க. இப்ப திருமதி சசிகலா தான் குற்றம் சாட்டுறாங்க. இது மறுக்க இது இருக்கு, ஆதாரங்கள் புறமா இருக்கு. இது ஒண்ணு. இது ஒண்ணு. நிர்வாக ரீதியா அப்படிங்கிறப்ப, நிர்வாக ரீதியா இவங்க வந்தாங்கன்னா, ஆட்சிக்கு பொறுப்புல வந்தாங்கன்னா வெளிப்படைத்தன்மை இருக்குமா அப்படிங்கிறது மக்களுக்கு பெரிய அச்சத்தில் இருக்கு. ஏன் காரணம்னா, ஒரு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. எந்த நிலைமையில உடல்நலை குறைவு ஏற்பட்டு அட்மிட் ஆனாங்க. அடுத்த நாள் வெளிப்படைத்தன்மை இருக்காது. அவங்க A1 குற்றவாளியா இருந்தவங்களே முதலமைச்சரா இருக்கலாம், ஏடி இருக்கக்கூடாதுன்னா ஆக போறவங்களை பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமா பாலாஜி, நம்ம தொடர்ந்து பேசலாம். பேச முடியாது இருந்தாலும் நிச்சயமா பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது சசிகலா இந்த ஆட்சியில் பொறுத்தவரையில் பல்வேறு நிர்வாகத்தில் அவர்களின் தலையீடு இருந்ததாக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தற்பொழுது வெளிப்படைத்தன்மை இருக்குமா தமிழக அரசியலில் ஒருவேளை தமிழக முதலமைச்சராக சசிகலா மீண்டும் வரும்பொழுது குடும்ப அரசியல், வெளிப்படைத்தன்மை இதெல்லாம் இருக்கும்போது தமிழக அரசின் செயல்பாடுகள் என்ன என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் இருக்கு. நம்ம தொடர்ந்து பிரகாஷ் சார்ட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. நம்ம விளம்பர இடைவெளிக்கு முன்பு பல்வேறு கருத்துக்களை நம்ம முன் வச்சிருந்தோம். தொடர்ந்து நான் பிரகாஷ் சார்ட்ட கேட்கிறேன் சார். அதாவது நிறைய கருத்துக்கள் பேசியிருந்தோம். குறிப்பா ஜெயலலிதா இருக்கும் போதே சசிகலாவிற்கு இந்த தமிழக ஆட்சியில் இந்த தலையீடு இருந்தது. அவர்கள் தமிழக முதல்வருக்கு பொறுப்பேற்பதற்கான தகுதிகள் அனைத்துமே சசிகலாவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருது. குறிப்பா இந்த கருத்துக்கள் அனைத்துமே அதிமுகவினராலும் அந்த எம்எல்ஏக்களாலும் மட்டுமே முன்வைக்கப்படுது. இன்னொன்னு மிரட்டி அந்த எம்எல்ஏக்கள் இது போன்ற தகவலை முன்வைக்கப்பட வற்புறுத்துவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுமக்களின் கருத்துக்கும் அதிமுகவின் கருத்துக்கும் எது போன்ற மாறுபாடுகள் இருக்கு? அதான் சார், இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு ஜோக். அந்த மாதிரி சசிகலா முதலமைச்சர் ஆகிறது அப்படின்ற ஒரு ஃபேக்டரை அதிமுக காரங்க ஏன் ஏத்துக்கிறாங்க அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னேன். அவங்களுடைய முன் அனுபவம், கட்சி உடைஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இன்னொன்னு, சசிகலாவுக்கு அரசியல்ல முன் அனுபவம் இல்லைன்னு சொல்லல. சொத்து குவிப்பு வழக்கை நான் 18 வருஷமா ஃபாலோ பண்றாள் நான் முழுக்க. அப்போ என் பையனுக்கு 1 வயசு, நீங்க அவன் காலேஜ்லாம் போயிட்டான், முடிச்சிட்டான் 96ல இருந்து. அப்போ நான் சசிகலாவும் நானும் 30 நாட்கள் 1 to 1 அந்த சேர்ல சசிகலா உட்காருவாங்க, இந்த சேர்ல நான் உட்கார்ந்துருப்பேன் பெங்களூர் கோர்ட்ல. சசிகலாவை பர்சனலாவே இன்டர்கேட் பண்ணியிருக்கேன். நல்லா பேசுவாங்க. அவங்க இப்ப படிக்க கூட திணறதுக்கு காரணம் கண்ணாடி போடாம படிக்கிறாங்க. அவங்க இப்போ அந்த ஜெயலலிதா ஃபேஷனுக்கு வந்தப்புறம் கண்ணாடி போட்டாங்கன்னா அவங்க நல்லா தெளிவா படிப்பாங்க. இப்ப தமிழ் கூட தடுமாறி தான் படிக்கிறாங்க, கண்ணாடி போடல. இன்னொன்னு, சசிகலாக்கு கண்ணுல மட்டும் 48 தையல் இருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல, லாரி மோதின ஆக்சிடென்ட்ல ஷீ இஸ் குவாலிஃபைட்.
அதே மாதிரி அவங்களுக்கு தகுதியெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்தியன் ஒருவன் எங்கும் எந்த மாநிலத்திலும் வாழலாம், வாக்குரிமையுடையவனா இருந்தால் அவன் தேர்தலில் போட்டி போடலாம், ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் இந்தியன் பேசிக் கான்ஸ்டிடியூஷன். சசிகலா ஒன்றும் எங்கிருந்தும் வேற எங்கிருந்தும் வரல. தஞ்சை தமிழ் மண்ணு, அவங்க தியாகம் பண்ண ஒரு குடும்பமும் கூட. இன்னொன்று அதிமுக மேல பற்று இருக்கக்கூடிய குடும்பம். நடராஜன் திமுக. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் கிட்ட போயிட்டு சசிகலா கேட்டாங்க, அவரு திமுகன்னு சொல்லிட்டு நீங்க டிரான்ஸ்பர் போடுறீங்களா, நான் அதிமுக, என் புருஷனை ஏன் டிரான்ஸ்பர் போடுறீங்கன்னு கேட்டவங்க. சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது கொள்கை பரப்பு செயலாளராக ஜெயலலிதா இருந்தாங்க. 1984 தேர்தலில் எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு போக முடியல. முழுக்க ஜெயலலிதா தான் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு பிரச்சாரம் பண்ணி அந்த வெற்றியை ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. எப்படி 1967 தேர்தலில் எம்ஜிஆரால் கிடைத்த தம்பி என்னை பார்த்தால் 3 ஓட்டு, முகத்தை பார்த்தால் 1000 ஓட்டுன்னு அண்ணாவே பாராட்டுற அளவுக்கு அந்த எம்ஜிஆரோட துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தோம். அது மாதிரி 67 தேர்தலில் அதே மாதிரிதான் 84 தேர்தலில் முழுக்க தமிழ்நாடு முழுக்க வந்து சுற்றுப்பயணம் பண்ணவங்க ஜெயலலிதா. கேம்பெயின், பேச்சு, மேடை பேச்சு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சசிகலாவுக்கு இருந்திருந்தா, ஜெயலலிதா புத்திசாலி, விளையாட்டான ஆள்லாம் கிடையாது. ஷீ இஸ் அ வெல் ரெட் பர்சனாலிட்டி. ஏன்னா எனக்கெல்லாம் என்னோட பத்திரிகையில் வாழ்க்கை 20-21 வருஷம், 23 வருஷம், 23 வருஷமும் டெய்லி ஜெயலலிதாவை பார்க்கறது, அவங்கள பத்தின தகவல் கேட்கறது, அவங்கள ஆராயறது தான் தொழிலே. எனக்குலாம் வந்து ஒரு பெரிய லாஸ் ஜெயலலிதா இல்லாம போனது, ஒரு பெரிய லாஸ். ஏன்னா இதுக்கு மேல அவங்கள மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை நான் பார்க்க முடியுமான்றது தெரியல. கர்நாடகாவில் போயிட்டு நானும் ஜெயலலிதா அவங்க பேச்சுவார்த்தையிலேருந்து வெளியில வரும்போது இருந்த ஒரே தமிழ் ஜேர்னலிஸ்ட் நான் தான். அவங்களோட எல்லா கேஸையும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சொத்து குவிப்பு வழக்கு உட்பட எல்லா கேஸையும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஜெயலலிதா வந்து ஒரு பெரிய மெக்னானிமிட்டி இருக்கக்கூடிய லேடி, வெல் ரெட் பர்சனாலிட்டி. அவங்களுக்குரிய அதே நேரத்தில் அவங்களுக்குரிய பலகீனங்கள் இப்ப நம்ம சொல்ல முடியாத அளவுக்கான நாகரிகம் இல்லை, மறைஞ்சிட்டாங்க. அதனால சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமான விஷயங்கள் பலது இருக்குன்னு வைங்களேன். ஆனா அறிவுல சிறந்தவங்க. நடராஜன் தான் அறிவுல சிறந்தவன், நான் தான் ஜெயலலிதாவை ஆக்குனேன் போனேன்னு வரும்போது, போடா மூலையில போய் உட்காரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனை எடுத்தா அகில இந்திய தலைவர்களோட நிதர்சனமா பேசக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அந்த அம்மா. அந்த அறிவு, அந்த விஸ்டம், வெல்ட்ரெட். அந்த அம்மாவோட போயஸ் கார்டன் வீட்லயே ஒரு அறை முழுக்க புத்தகங்கள், லைப்ரரி, மிகப்பெரிய லைப்ரரி. அந்த ரூமுக்குள்ள போய் அவங்க ரிமோட் கண்ட்ரோல்ல சாத்திக்கிட்டாங்கன்னா வேற யாரும் போக முடியாது. அன்னைக்கு பர்டிகுலர் அந்த நவம்பர் 23ஆம் தேதி கூட அவங்க போய் சாத்துக்கிட்டு இப்படி சாஞ்சு விழுந்ததுதான், யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு மாத்திரையும் சாப்பிடல, தொடர்ந்து அவங்க மாத்திரை சாப்பிடாத. அந்த மாதிரி ஒரு வெல் ரெட் பர்சனாலிட்டியா இருக்கக்கூடிய ஜெயலலிதா நினைச்சிருந்தா சசிகலாவை வந்து தன்னுடைய வாரிசா காட்டியிருக்க முடியும். அதை விட எம்ஜிஆர் கட்சியுடைய அமைப்பு விதி 21ல ஒரு மிகப்பெரிய திருத்தம் பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த திருத்தத்தை பண்ணிட்டு அவர் என்ன அடிக்குறிப்பு எழுதியிருக்காருன்னா, எந்த காலகட்டத்திலும் இந்த விதியை நீங்க திருத்தவே கூடாதுன்னு ஒரு அடிக்குறிப்பு எழுதியிருக்காரு. அந்த விதி 21 என்னன்னா, அது எந்த கட்சியிலும் இருக்காது, கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர வேற எந்த கட்சியிலும் கிடையாது. அந்த விதி என்னன்னா, கட்சியுடைய பொதுச் செயலாளர் அனைத்து அதிமுக உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அவரை எதிர்த்து யாரேனும் போட்டி போடலாம். அவர் அதிமுகவின் ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்தால் கூட போதும், அவர் போட்டி போடலாம். அப்படி ஒரு போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் வருமானால் ஒவ்வொரு கிளையிலும் நீங்கள் வாக்கு பெட்டி வைக்க வேண்டும். இதுதான் இது. இப்போ சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ கூட ஆர் அதர்வைஸ்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க அந்த தீர்மானத்திலே அழகா சொல்லுவாங்க, பொதுக்குழுல கட்சி நிதியை நிர்வகிப்பதற்கு, கட்சியின் அன்றாட வேலைகளை பார்ப்பதற்கு ஆள் இல்லை என்பதால் நாங்கள் சசிகலாவை பொதுச் செயலாளராக விடும். இது வந்து சப்ஜெக்ட் டு வாட், இதான் வந்து சசிகலா புஷ்பா கேள்வி எழுப்புறாங்க டெல்லியில. கட்சியுடைய பைலா வந்து 20 இது இருக்கு அப்படின்னு. அதனாலதான் இப்ப தேர்தல் கமிஷன் என்ன பண்ணிருக்கு, அந்த கம்ப்ளைண்ட்ல நீ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை குடுறான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நிறைய பர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் இருக்கு. தேர்தல் கமிஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க வராங்க. இப்போ சமாஜ்வாதிக்கு கூட இப்போ சைக்கிள் சின்னத்தை கொடுத்து விட்டா. இந்த மாதிரி நிறைய பர்மிட்டேஷன் இருக்கும். ஆனா இந்த விஷயங்களுக்குள்ள நான் என்ன சொல்ல வரேன்னா, இஃப் ஷீ இஸ் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்ததுன்னா எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா நிச்சயமா பண்ணிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன சொல்றேன்னா, ஜெயலலிதாவை விட சசிகலா கொஞ்சம் காம் டைப்.
ஏன்னா இப்ப கட்சி நடவடிக்கைகள்ல பார்க்கும்போது அந்த விஷயங்கள் நமக்கு புலப்படுது. ஜெயலலிதா சசிகலா காம் டைப். சசிகலா அவங்களோட இருந்தாங்க, நிறைய நாள் டிராவல் பண்ணாங்க, நிறைய முடிவுகள் எடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா அரசியலும் அதுக்கு மேல வரக்கூடிய விஷயங்களும் வந்து சாதாரண விஷயங்கள் கிடையாது. அதுக்கான தகுதி சசிகலாவுக்கு இருந்திருந்தால் ஜெயலலிதாவே முன்னிறுத்திருப்பார். அதுதான் கேள்வி. இப்ப வந்து ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் இருக்கும்போதே வந்து ஜெயலலிதா முன்னிறுத்திட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஜெயலலிதாக்கு அவ்வளவு தகுதி இருக்கும்பொழுது ஜெயலலிதா இருக்கும்போதே வந்து சசிகலாவையே முன்னிறுத்தலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு வந்து பொதுச் செயலாளரா அந்த கட்சியோட உள்கட்சி விவகாரம் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிறது. தமிழகத்தின் முதலமைச்சரா ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த தகுதிகள் மட்டுமே ஒரு முதலமைச்சரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு போதுமான தகுதிகளா இருக்க முடியுமா? அவங்க முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு வந்து அவங்க செயல்பாடுகள், இப்போ ஒரு சாதாரண மனிதர் கூட வந்து முதலமைச்சர் ஆன பிறகு வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வரலாம், பல்வேறு நபர்களால வந்து பாராட்டக்கூடிய நபரா மாற்றப்படலாம். ஆனா வந்து அந்த முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு அடிப்படை தகுதிகள் இருக்கணும்ல. ஒரு தமிழுக்காக போராடி தமிழ்நாட்டை ஆள்வதற்காக தமிழுக்கான எந்த ஒரு அடிப்படை தகுதிகள் இருக்கணும்ல, ஒரு முதலமைச்சருக்கான தகுதிகள், அது எல்லாமே சசிகலாக்கு இருக்கிறதா நீங்க கருத முடியுமா? யாரும் மேதையாக பிறப்பதில்லை. எல்லோரும் பிறக்கும் போது குழந்தையாகத்தான் பிறக்கிறார்கள். வளரும் போது அவர்கள் வழக்கறிஞராகிறார்கள், மேதையாகிறார்கள், தொலைக்காட்சி நிருபர்களாகிறார்கள், பத்திரிகையாளர். ஸோ இந்த தகுதி போறது வர்றது இதெல்லாம் வந்து மக்கள் தீர்மானிக்க வேண்டிய. அதுல தான் ஸ்டாலின் கொஸ்டின் பண்றார், யாரு தீர்மானிக்கிறது அப்படின்ற அளவுக்கு. இப்போ ஜெயலலிதாவுக்கு வந்து மிக 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 கடுமையான எதிர்ப்பு இருந்தது. ஐயா சொன்ன மாதிரி மோசமான எதிர்ப்பு இருந்தது. ஜானகி கிட்ட தான் எல்லாரும் இருந்தாங்க, ஆர்எம்பி இருந்தாங்க, அரங்கநாயகர் இருந்தாரு, எல்லாருமே எஸ்டிஎஸ், எல்லாருமே ஜானகி கிட்ட, மூத்த தலைவர்கள் எல்லாமே ஜானகி கிட்ட தான் இருந்தாங்க. கட்சி எம்எல்ஏக்களே அதிகமான பேர் இருந்தாங்க. ஆனா கட்சி வந்து ராஜீவ்காந்தியை நம்பி இருந்ததுன்னா ராஜீவ்காந்தி பண்ண பிளே, ராஜீவ் ஜெயலலிதாவோட நட்பு இருக்கு இல்லையா, அந்த பிளேல தான் வந்து அதிமுக இந்த சைடு போயிருந்தது. இப்படி போச்சு, அதுக்கான விஷயங்கள்லாம் மூவ் ஆச்சுன்னு வைங்களேன். அண்ணா மிக மோசமான, அன்னைக்கு கண்ணப்பன் ஒரு பழைய மினிஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, என்னங்க இதெல்லாம் பொதுக்குழுல எதிர்ப்புலாம் சொல்றாங்க, இதை விட மிக மோசமான எதிர்ப்புங்க ஜெயலலிதாவுக்கும். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்ப நீ போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை மிரட்ட, அவர் வந்து ஊர் ஊரா சுற்றுப்பயணம் செய்ய, நைட்டு 11 மணி 12 மணிக்கு மாவட்ட வாரியா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க, இந்த மாதிரி தான் எம்ஜிஆர் தன்னோட கட்சியை ஃபார்மேஷன் பண்ணாரு. ஜெயலலிதாவுக்கு இதை விட அதிகமா இருந்தது. ஜெயலலிதா ஏன் சூஸ் பண்ணலன்றதுக்கு இன்னொரு விவாதமா நான் ஒண்ணு சொல்றேன். ஜெயலலிதாவோட அண்ணன் பொண்ணு தான் தீபா. தீபா வந்து லண்டன்ல ஜேர்னலிசம் முடிச்ச பொண்ணு, டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்திருக்கு, அறிவு அதிகம். ஜெயலலிதா மாதிரியே வெல் ரெட் பர்சனாலிட்டி, இங்கிலீஷ் எல்லாமே கண்ணா பின்னான்னு வரக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. நான் தீபாவை 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறேன் நக்கீரன்ல, எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி மூலமா. அன்னைக்கு தீபானா யாருன்னே தெரியாது. நான் வந்து போய் உட்காந்து கண்டுபிடிச்சி பண்றோம். அப்பதான் தீபா பேசுறாங்க. அப்போ ஒரு கவிதை புக் எழுதுறாங்க, அத்தை மடி மெத்தை அடின்னு ஒரு கவிதை புக் எல்லாம் வராங்க. தீபாவை பத்தியும் ஜெயலலிதாவுக்கு தெரியும், சசிகலாவை பத்தியும் ஜெயலலிதாவுக்கு தெரியும். இதுல இந்த அவங்க எந்த போக்குல நான் விட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, எனக்கு ஜெயலலிதா ரீட் பண்ணதுல சொல்றேன், யாரு மோதி ஜெயிச்சு வாங்கடி பார்க்கலாம், இது என்னோட லெகசி. இன்னொன்னு ஜெயலலிதாவுக்கு ஒரு பார்வை இருந்திருக்கு, நான் என்னோட இந்த கட்சி முடிஞ்சு போனா போட்டுன்னு கூட ஒரு பார்வை இருந்திருக்கலாம். நான் போறேன், என்னோட கேரக்டர் இது, இப்ப இந்த ஷோக்கு வரேன், இது என்னோட பெர்ஃபார்மன்ஸ், இது என்னுடைய பிரசன்டேஷன்ஸ், இதுக்கான குவாலிட்டி, இதுக்கான மரியாதை நீங்க கொடுங்க, அந்த மாதிரி ஒரு போக்கு இருக்கலாம். இன்னொன்னு அந்த அதிமுகவுடைய அமைப்பு சார்ந்த ஒரு விஷயமும் என்ன இருக்கணும்னா, எப்படி வாரிசு இல்லாதவங்க தான் முதலமைச்சரா வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் வருது, எம்ஜிஆர், ஜெயலலிதா, சசிகலா. அதே மாதிரி இந்த போட்டியில ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு ஜெயலலிதா விட்டு. இல்ல, சில வாரிசு அரசியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா வந்து அப்போ ஜெயலலிதா வரும்பொழுது வந்து அப்போ இருந்த ஒரு காலகட்டம் வேற. ஜெயலலிதான்றது ஒரு பெண் தனிநபரை நம்பி வந்து அவ்வளவு ஒரு இதுவா கொண்டு வந்தாங்க. ஆனா அங்க இப்போ வந்து சசிகலா இருக்கும்போது அதில் வந்து ஒரு நிரந்தரம், ஒரு நண்பகத்தன்மை இருக்கும்னு நீங்க கருதுறீங்களா? ஏன்னா வந்து சசிகலா மட்டுமே வந்து நம்பி ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இருக்க முடியுமா? ஏன்னா நிறைய பின்புலங்களுக்கு சசிகலாவின் குடும்பம், நட்ராஜன், இது போன்ற பல ஃபேக்டர்ஸ் வந்து பின்னாடி இருந்து பார்க்கப்பட்டு வருது. சோ இவை எல்லாமே வந்து தமிழக அரசியலில் வந்து ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு தமிழக முதலமைச்சரா இந்த முடிவை எடுத்தா சரியா இருக்கும்னு வந்து தெளிவான ஒரு முதலமைச்சர் வந்து தனிச்சா ஒரு முடிவு எடுப்பதற்கு இது வாய்ப்பா இருக்க முடியுமா? முதல்ல இறுதிக்கட்ட கருத்து இதுதான். முதல்ல நம்ம முதலமைச்சரா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சரா முடிவெடுக்கு. அத்தைக்கு முதல்ல மீச முளைக்கிட்டோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு இருக்கு,
நிரபராதினா ஓகே, சந்தோஷம், நம்ம முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கா, நாளைக்கு மதுவிலக்கு கூட ஓகேன்னு சொல்லி நம்ம கையெழுத்து போட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. ஆனா இந்த வழக்குல 2 நீதிபதிகள் இருக்காங்க. ஒரு நீதிபதி பிசி கோஷ், இன்னொன்னு அமிதாவ் ராய். பிசி கோஷே இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளிப்பாங்கன்னு நம்புறாங்க. அமிதாவ் ராய் இவங்களோட அப்ரோச்சுக்கு வரலன்னு சொல்றாங்க. இதுல பிசி கோஷ் சாதகமா தீர்ப்பளிச்சாலும், அமிதாவ் ராய் பாதகமா தீர்ப்பளிச்சாலும், பாதகமா தீர்ப்பளிச்ச தீர்ப்பு நிக்கும். ஒருத்தர் சாதகம் ஒருத்தர் பாதகம், அப்பனா அது நிக்கும். அதுக்கு 3வது பெஞ்சுக்கு போகும். அப்ப அந்த ட்ரையல் இன்னொரு ஆப்ஷன் கேளுங்க. பெங்களூருக்கு இந்த வழக்கு போச்சு. பெங்களூருக்கு வழக்கு போச்சுன்னா குன்ஹா தீர்ப்பு மேல வந்துடும். குன்ஹா தீர்ப்புல 4 வருஷம் கன்விக்ஷன் இருக்கு. குன்ஹா தீர்ப்பு மேல வந்துடும், முதலமைச்சர் ஆக முடியாது. இந்த மாதிரி எந்த முடிவு 3 முடிவுல எது வந்தாலும் இவங்க முதலமைச்சரா இருக்க முடியாது. நிச்சயமா. திரு பொன்னியல்மலை சார், உங்களை இறுதிக்கட்ட கருத்தா நீங்க இதுல எப்படி பாக்குறீங்க சமூக ஆர்வலரா? இதுல இப்போ இறந்து போனவர்களை பத்தி பேசுறது அவசியம் இல்லைன்னா கூட இவர் 3-4 தடவை வெல் ரெட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஜெயலலிதா பத்தி. ஆனா அதனால அதுக்காக பதிவு செய்யறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இந்த வெல் ரெட் பர்சன் தான் கரண் தாப்பரோட ஒரு இங்கிலீஷ் சேனல்ல பேட்டி போட்ட போது எழுதி வச்சுக்கிட்டு படிச்சாரு. அது கூட அதுன்னு அப்ஜெக்ட் பண்ணாரு. அது கோவப்பட்டாங்க. 2வது பாதி கேள்விகளுக்கு பாஸ் சொன்னாங்க, அது மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது வாக் அவுட் பண்ணிட்டாங்க. இதுதான் வெல் ரெட் பர்சன். அடுத்ததா இப்ப நான் இப்போதைய சூழலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இப்போ என்னுடைய கருத்துல முதல்ல சொன்னதனுடைய நான் திருப்பதை சொல்ல வேண்டியதா இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பிஜேபியும் மைய அரசும் ஏடிஎம்கேவை பிளவுபடுத்தி இதை கபலீகரம் பண்றதுக்கான முயற்சியில இருக்குது. அதுல ஓபிஎஸ் இருக்கிறத விட சசிகலா இருப்பதனால் அந்த கட்சி காப்பாற்றப்படும், தமிழ்நாட்டுடைய அரசியல் ஓரளவுக்கு மானம் காப்பாற்றப்படும் நினைக்கிறேன் நான். அவ்வளவுதான். திரு பாலாஜி சார், உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா இப்ப இந்த வழக்கு இப்ப நிலுவையில் இருக்கு. சார் பல்வேறு இந்த வழக்கு தொடர்பா பல்வேறு தகவல்கள் தெரிவிச்சிருந்தாரு. குறிப்பா இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது இப்போ இந்த புதிய முதல்வர் வரும்பொழுது நாளடைவில் இந்த வழக்கின் தீர்ப்பு எப்படி இருக்கும்? ஆரம்பத்தில் இந்த வழக்கு நீங்க பாத்திருக்கீங்க. இந்த வழக்கின் தீர்ப்பு எப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? மீண்டும் தமிழகத்தின் அரசியல் சூழல் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்? உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை தண்டனை உறுதிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது எல்லாருக்கும் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கறிஞர்களோட கருத்து. லீகலா வாய்ப்பு இருக்கு, தண்டனை உறுதிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி உறுதிப்படுத்தப்பட்டால் இவங்க எந்த பதவியிலையும் நீடிக்க முடியாது. எலெக்ஷன்லையும் அந்த இப்போ 4 வருஷம் இந்த சிறை தண்டனை அப்படின்னா 4 வருஷம் அதோட பிளஸ் 6 வருஷத்துக்கு எலெக்ஷன்ல நிக்க முடியாது. ஸோ அது அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல பிரிவு 8ல் சொல்றாங்க. அந்த இதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும். பட் இவங்க ஆட்சிகள் வந்தாங்கன்னா நம்பகத்தன்மையும் வெளிப்படையான நிர்வாகமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே கருதுறாங்க. நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக சசிகலா முதலமைச்சராக வரும்பொழுது ஒரு வெளிப்படைத்தன்மை மற்றும் நிர்வாகத்தில் பல்வேறு சிக்கல்கள் எழுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல்கள் முன்வைக்கப்பட்டது. அதே போன்று மத்திய அரசின் நேரடி தலையீடு தொடர்ந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்துகிட்டு இருக்கு. மாநில அரசு மத்திய அரசு தொடர்ந்து ஆட்டி வைத்து வருவதாகவும் ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பா தற்போது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும் பொழுது இந்த வழக்கின் போக்கு மாறும்பொழுது தண்டனை அளிக்கப்படும் போது மிகப்பெரிய மீண்டும் ஒரு அரசியல் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் ஒரு கருத்துக்கான முன்வைக்கப்படுது. நிச்சயமாக தற்போது இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழ்நிலையில் மீண்டும் பொதுமக்களின் கருத்து இந்த தேர்தல் அன்றுதான் வெளிப்படும். குறிப்பாக இந்த இடைத்தேர்தல் வைத்து மீண்டும் அவர்களுக்கான இந்த வாக்கெடுப்பு நடத்தும் போது நிச்சயமாக அதற்கான தகுதி உள்ளவர்கள் அவர்கள் இல்லது பொதுமக்களின் கருத்து எண்ணங்கள் எப்படி இருப்பது என்பது அந்த தேர்தலின் மூலமாக நிச்சயமாக வெளிப்படும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திரு பொன்னியல்மலை சார் அவர்களுக்கும் திரு பிரகாஷ் சார் அவர்களுக்கும் திரு பாலாஜி சார் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு